புருஷ சுத்தம் வந்து புருஷனை பத்தி புருஷனே பேசுனா சொல்லுவேன். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடவுள் வந்து தோன்றதுக்கு முன்னாடி அவரோட சுவாசத்துல இருந்து வந்தது. அது வந்து கெஸ் பண்ணவே முடியாது. ஆனா அதுல முதல்ல தோணுனாரா இல்ல வந்து வேதகாலம் முதல்ல தோணுச்சுட்டாங்கிறது சொல்றீங்க. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? சோ அவரே பகவான் பேசினாரு சொல்றீங்க. சேம் இதுக்கு முன்னாடி வந்து அவர் தோன்றும்போது அவர் சுவாசத்துல இருந்து வந்ததுதான் வேதம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் வந்து இன்னொரு விஷயம் சொன்னேன். மந்திர திரஷ்டான்னு சொல்லி சொன்னேன். இல்லையா? மந்திரத்த யாராவது நமக்கு சொல்லிக் குடுக்கும்ன்னு சொல்லி சொன்னேன். அப்ப பகவானை பற்றி புருஷோக்தத்துல இருக்கு. அது வேத மந்திரம் தான். அது நிரந்தரமா இருந்துட்டு தான் இருக்கு. அது பிரபஞ்சம் மொத்தத்த எங்கேயோ இருக்கு. நமக்கு எப்படி தெரியும்? அப்ப யாராவது சொல்லிக் குடுக்கணும்ல. பகவான் சொல்றாரு இல்லையா? சொல்றதுனால அது பேர் புருஷோக்தம். பகவான் ஒரு கட்டத்துல பேசுறாரு. ஆனா அது ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கணும்ல. அது இந்திரனுக்கு சொல்லிக் குடுக்குறார். ஆனா அந்த மந்திரத்த பகவான் உருவாக்கல. அது ஏற்கனவே இருந்துட்டு தான் இருக்கு. உருவாக்காத விஷயத்த, ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த என்ன பண்றார்? திரும்ப சொல்லிக் குடுக்குறார். கிருஷ்ணர் பேசினார். ஆனா பகவத்கீதை கிருஷ்ணர் பேசுனதுனால உருவாகல. பகவத்கீதை எப்ப இருந்துட்டு இருக்கு. திரும்ப சொல்லிக் குடுக்குறார். அதான் வேதம். வேதம் அப்படிங்கிறது உருவானது கிடையாது. திரும்ப திரும்ப பேசப்படும். சூரியனைப் போல. சூரியன் உருவாக்கப்படுவது கிடையாது. திரும்ப திரும்ப தோன்றி மறையும். அதுபோல புருஷோக்தமானது பகவானை பற்றி பேசியப்பட்ட விஷயம் தான் புருஷோக்தம். ஆனா என்ன பண்றாரு? மறுபடியும் அந்த பகவானே சொல்லிக் குடுக்குறார். அப்பதான் நமக்கு தெரியும் இல்லையா? நமக்கு எப்படி தெரிய போகுது? இல்லையா? அதான் புருஷோக்தம். வேற ஏதாவது கேள்விகள்? அதர்வ வேதம் யார் வேணா உபயோகப்படுத்தலாம். ஆனா, அத சொல்றவங்களுடைய சக்திய பொறுத்து இருக்கு. அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, வேதத்த ஏற்றுக்கொள்ளாம வேதத்த பயிற்சி பண்ணா, உபயோகம் பண்ணா, பிரயோகம் பண்ணா, அது பலன் குடுக்க போறது கிடையாது. அவங்க யூஸ் பண்ற தாந்திரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல, தாந்திரிகள் அதெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. பட் அதற்கும் ஏதாவது சாதனை பண்ணணும். அதற்கும் ஒரு சில சாதனைகள்லாம் இருக்கு. ஆனா, வேதத்த ஏற்றுக்கொள்ளலாம், வேதத்த நம்ம பிரயோகம் பண்ண முடியாது. சாமவேதம் பகவானுக்கு பிடிச்சிருக்காரு. சாமவேதம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க கூட என்ன பண்ணுங்க, சாமவேதத்த அப்பப்ப போட்டு கேளுங்க. YouTubeல இருக்கு. ரொம்ப பெருசா கூட தெரிஞ்சுக்கணும். சாமவேதம் அப்படிங்கிறது அளவில்லாத வேதமே அளவில்லன்னு சொல்லிட்டேனே. சாமவேதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 1000 சாப்டர்ஸ் இருக்குன்றாங்க. மொத்தம் இருக்கிறது 1000 சாப்டர். ஒரு கணக்கு. அந்த 1000 சாப்டர்ல நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு 2டே சாப்டர். மொத்தம் 998 சாப்டர் என்ன இல்ல இன்னைக்கு? கிடையாது. பிரயோகத்துல இல்ல. பிரிட்டிஷ்காரன், முஸ்லிம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் எரிச்சுட்டு போயிட்டாங்க. எழுதி வச்சது 1000 சாப்டர். அதுல நம்மகிட்ட கிடைச்சது இப்ப எவ்வளவுதான்? 2 சாப்டர். 2 சாப்டர். அந்த 2 சாப்டரையும் இன்னைக்கு படிக்கிறதுக்கு இந்தியால பண்டிதர்கள் கிடையாது. விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா அவ்வளவு கஷ்டம். சாமவேதம் கத்துக்கிறது. எல்லாரும் படிக்க மாட்டாங்க. சாமவேதம் படிக்கிறது அவ்வளவு கஷ்டம். நீங்க ஒரு முறை கேட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சாமவேதம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. கேட்டா உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல நம்ம மக்களுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கு. எவ்வளவு ஞாபக சக்தி இருக்கு. எவ்வளவு சயின்டிஃபிக்கா இருந்திருக்காங்கன்னு சாமவேதம் கேட்டா தெரியும். ஒரு மந்திரத்தையே பிரிச்சு, 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 பிரிச்சு அப்படி படிப்பாங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். பாட்டம்ன்னு இருக்கும். கணப்பாட்டிகள்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? கணப்பாட்டிகள் அப்படின்னா, ஒரே லைன ஃபர்ஸ்ட் வேர்டு, செகண்ட் வேர்டு. நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் 1, 2, 3, 4 சொல்லிட்டு போயிரும். அவங்க எப்படி சாண்ட் பண்ணுவாங்கன்னா, 1, 2, 3 ஐ திங்க் நான் எடுக்கணும் வண்டி எடுக்கணும்னு நெனைக்கிறேன்.